தொடர்பு இருக்கு. அண்ணனார் பெருமானே இந்த திருப்புகழ் பாடலை எந்த முருகரை குறிப்பிட்டிருக்காருன்னா, கந்தன்குடின்னு ஒரு முருகரை குறிப்பிட்டு பாடியிருக்காரு. அந்த கோயிலுக்கு நான் விரைவில் பயணம் செய்ய போறேன். அற்புதமான ஒரு கோவில். அந்த கோவில் பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பா முருகப்பெருமான் நம்ம மூலியமா சொல்ல வைப்பார்ன்னு நம்புறேன். அதில இந்த திருப்புகழ் பாடலை இந்த கோயில பத்தி பேசுறது ஒரு பெரிய புண்ணியம். 28வதா வரக்கூடிய பாடல், "நினைத்தது வாழ்வில் நடக்க, நல்லதே நினைக்கிறதுக்காக உண்டான பாடல்." எந்தன் சடலங்கம் பல பங்கம் படு தொந்தங்களை என்றுந்துயர் பொன்றும்படி ஒரு நாளே இன்பந்தரு செம்பொன் கடலுந்துங்கடல் தந்தும் பிணை என்றும்படி பந்தங்கெட மயிலேறி வந்தும் பிற சண்டம்பகி ரண்டம்புவி எங்குந்திசை மண்டும்படி நின்றுஞ்சுடர் ஒளி போலும் வஞ்சங்குடி கொண்டுந்திரி நெஞ்சந்துகள் என்றுங்கொளும் வண்டன் தமி என்றன் பவம் ஒழியாதோ தந்தந்தன திந்திந்திமி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம்புரி கொஞ்சுஞ்சிறு மணியாரம் சந்தந்தொனி கண்டும்புய லங்கன் சிவ நம்பன்பதி சம்புந்தொட நின்றுந்தினம் விளையாடும் கந்தன் குகனென்றன் குரு வென்றுந்தொழும் அன்பன் கவி கண்டுய்ந்திட அன்றன்பொடு வருவோனே கண்டின் கனி சிந்துஞ்சுவை பொங்கும் புனல் தங்குஞ்சுனை கந்தன் குடியின் தங்கிய பெருமாளே. நினைத்தது வாழ்வில் நடக்கிறதுக்கு நினைத்தது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற பற்றிலாம் எல்லா விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தேன். அதுக்குண்டான ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு, இந்த கோயிலை பற்றி, கந்தன்குடியை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த காணொலி நான் முடிச்சுக்கிறேன். பிரபஞ்சம் நம்மளை சுற்றி வேலை செய்யுதா? நம்ம உண்மையிலே இயற்கை நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா? நம்ம இயற்கையோட ஒன்றி தான் வாழ்கிறோமா? இந்த யூனிவர்ஸ் நம்மளை கவனிச்சிக்கிட்டு நம்ம யூனிவர்ஸ் படி தான் நடக்கிறோமா? ஏன்னா தொடர்ந்து எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருப்பாங்க.